வணக்கம் மக்களே, நான் உங்கள் எஸ்எம்எஸ் சங்கர் பேசுகிறேன். இன்றைக்கி எஸ்எம்எஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு கார் ஓட்டுற டிரைவருடைய மனசில் உள்ள ஒரு வழியை ஃபேஸ்புக்கில் பகிர்ந்துட்டு இருந்தார். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கார் ஓட்டுற டிரைவர் கோயம்புத்தூருக்கு ஒரு ஃபேமிலியை கூட்டிகிட்டு போயிருக்கார். திருநெல்வேலி நினைக்கிறேன். ஃபேஸ்புக்கில் போட்டிருந்தார். வெறும் கோயம்புத்தூருக்கு சென்றதுன்னு சொல்லி போட்டிருந்தார். அப்போ அந்த டிரைவர் பைபாஸ் ரோட்டில் உள்ள ஹோட்டலில் சாப்பிட்றதுக்கு அந்த ஃபேமிலி எங்கே சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டிருக்காங்க. அப்போ வாங்க, நான் ஒரு ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லி ஒரு ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போயிருக்கார். பைபாஸ் ஹோட்டலில் சாப்பிடும்போது, அப்போ நீங்கள் இப்போ சாப்பிடுங்க, நான் வண்டியை ஓரமாக வட்டிட்டு சாப்பிட வரேன்னு சொல்லிட்டு அவங்கள முன்னாடி அனுப்பிட்டு டிரைவர் அண்ணன் பின்னாடி போயிருக்கார். டிரைவர் அண்ணன் பின்னாடி போகும்போது, அப்போ அந்த ஹோட்டலில் உள்ள உரிமையாளர்கள் ஃபேமிலி ஒரு டேபிளில் உட்காந்து சாப்பிட்ருக்காங்க. டிரைவர் ஒரு கடைசி சேரில் உட்காந்து சாப்பிட போயிருக்கார். கடைசி சேரில் சாப்பிட போகும்போது என்ன ஆகிப்போச்சுன்னா, இந்த பரிமாற சர்வர்கள் இருக்காங்களா, அவங்க அந்த டிரைவர் அண்ணன்ட்ட போய் என்ன சாப்பிட்றீங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ எனக்கு ஒரு வெறும் எக் ரைஸ் மட்டும் சொல்லியிருக்காருன்னு சொல்லி அந்த ஃபேஸ்புக்கிலே போட்டிருக்காரு. ஃபேஸ்புக்கில் இதில் போட்டிருந்தோன்னே ஒரு எக் ரைஸ் மட்டும் தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ எனக்கு எனக்குள்ள காசை அந்த ஃபேமிலிகிட்ட வாங்கிக்கிடுங்க, நாங்கள் முன்னாடி உட்காந்துருக்காங்கல்ல, அவங்கள தான் நான் தான் கூப்பிட்டு வந்திருக்கேன், அவங்ககிட்ட வாங்கிடுங்க அப்படின்னு அந்த அண்ணன் சொல்லியிருக்காப்புல. அப்போ அந்த அண்ணன் சொல்லும்போது, இந்த சர்வர் என்ன பண்ணியிருக்காருன்னா, சாப்பாடை கொடுத்துட்டு கடைசியில் அவங்ககிட்ட போய் சொல்லியிருந்தா, அவங்களுக்கு முடியாதுன்னு சொன்னால் டிரைவர் அண்ணன் கொடுக்க போகிறாங்க. அந்த அண்ணன் முன்ன வச்சு, அந்த ஹோட்டல் கூட்டத்து முன்ன வச்சு அந்த ஃபேமிலி இங்கேருந்தே கூப்பிட்ருக்காரு போல இருக்கு. இந்த டிரைவர் அண்ணன் உங்கள் கூட தான் வந்திருக்காரா, உங்களுக்கு ஒரு எக் ரைஸ் கேட்குறாங்க, கொடுக்கணுமான்னு சொல்லி அந்த டிரைவர் மண்ணை வச்சு அவர் அவமதிக்கிற மாதிரியே கூப்பிட்டு போய் சொல்லியிருக்காரு. இது ஓனர்கள் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து சத்தம் பண்ண. எதுக்காக இந்த பதிவை நான் போடுறேன்னா, ஒரு டிரைவர்கள் ஒரு கடவுளுக்கு சமமானவங்க. ஒரு ஃபேமிலியை பத்திரமா கொண்டு போய் அவங்கள கூப்பிட்டு வீட்டில் விட்டுட்டு திரும்ப அவங்க ரிட்டர்ன் பண்ணுறதுலாம். ஹோட்டலில் சாப்பிட ஒரு டிரைவருக்கு அவர் எக் ரைஸு கேட்டதுக்கப்புறமும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சாஸ் கேட்டிருக்காரு, அதை உடனே கொண்டு வைக்கலை. இப்படி ஒரு சில மனசில் வலி ஏற்படுற அளவுக்கு அந்த ஹோட்டல் உரிமையாளர் நடந்திருக்காங்க. எந்த ஹோட்டல்னு எனக்கு தெரியலை. ஆனால் பொதுவாகவே இந்த ஹோட்டல் உரிமையாளர் இப்படி வேலை பார்க்குறவங்க அப்படி பண்ணக்கூடாது. ஒரு பைபாஸ் ஹோட்டலில் இருக்கிற ஹோட்டலில் ஒரு சில ஃபேமிலியை கூட்ட வர்றதே ஒரு டிரைவர் தான். டிரைவர்களில் அவமதிக்கிற மாதிரி யாரும் நடக்கூடாது. கடவுளுக்கு சமமான ஒரு குடும்பத்தை பத்திரமா கொண்டு போய் ஏற்றி இறக்கி கொண்டு விட்டுட்டு வர்றவங்களுக்கு. அதனால் அவங்களுக்கு ஒரு முதல் மரியாதைலாம் கொடுக்க வேண்டாம். சாப்பிட்டுட்டு உங்களுக்கு என்ன தேவையோ அதை உடனுக்குடனே கொடுத்தீங்கன்னா அது எல்லாருக்குமே நல்லாயிருக்கும். அவர் ரொம்ப மனசு வலியோடு அந்த ஃபேஸ்புக்கில் வரிகள் எழுதியிருந்தார். அது எப்படி சொல்கிறாங்கன்னா, அந்த ஹோட்டல் உரிமையாளர் இதெல்லாம் சத்தம் போட்டு பண்ணணும். அப்படி அவர் அவங்க காசு கொடுக்காட்டாலும் நான் காசு கொடுக்க போகிறேன், அவங்க ஏன் அப்படி அவமதிக்கிறாங்க எங்களை? பைபாஸ் ஹோட்டலில் இருக்கிற அனைவருமே ஒரு டிரைவரை வச்சு தான் வியாபாரங்கள் நடக்கும். அதனால் எந்த ஒரு டிரைவரையுமே எந்த ஒரு ஹோட்டல் உரிமையாளரும் சர்வரும் சரி அவமதிக்காதீங்க. டிரைவர்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அவங்களுக்கு நல்லபடியாக அவங்களுக்கு வர்றவங்கள நல்ல அவமதிப்பு இல்லாமல் ஒரு மரியாதையாக அவங்கள நடத்தி சாப்பாடு நல்ல மாதிரி பரிமாறணும்னு நான் கேட்டுக்கிறேன். இப்போ நம்ம நாட்டில் முக்கியமானவங்களே டிரைவர் தான். அவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுத்து ஒரு அவமதிப்பு இல்லாமல் நடந்துக்கிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி மக்களே.